மார்னிங் வந்து சாண்ட்ராவும் அமித்தும் காஃபி போடுற டைமில் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அமித், சபரி, வினோதனா எல்லாருமா சேர்ந்துட்டு வந்து இந்த மாதிரி சங்கராந்திக்கு என்ன செலிப்ரேட் பண்ணுவாங்க, எள்ளுருண்டை பண்ணுவாங்க, அந்த மாதிரி கொஞ்ச நேரம் அவங்கவுங்க ஊர் கல்ச்சர் பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா உள்ளே வருவார் காஃபி போடுறதுக்கு. காஃபி போடும்போது சாண்ட்ராவும் அமித்தும் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நேற்று திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் நடந்த சண்டையை பற்றி பேசுவாங்க. அப்போ வந்து சாண்ட்ரா சொல்லுவாங்க, திவ்யா பண்ணது பயங்கர மார்க்கிங் தான் அப்படின்னு. அப்போ அமித்தும் சொல்லுவார், ஆமாம் அம்மா பண்ணது பயங்கர மார்க்கிங் தான் அப்படின்னோடனே சாண்ட்ரா சொல்லுவாங்க, அதுக்கு அவர் நீ வா போ சொன்னது தப்புன்னு இவ சொல்கிறா. எப்பயுமே அவர் நீ வா போ போட்டு தான் எல்லாருக்கிட்டையுமே பேசுவார். திவ்யா கிட்ட மட்டும் அவர் அப்படி பண்ணல, அது அவரோட பழக்கம், அதனால அவர் அப்படி பேசுகிறாரு, அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அதுக்கு அமித் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் அது அவர் அப்படி தான் பேசுவாருனாலும் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா அது பிடிக்கல தான், அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிற மாதிரி அமித் சொல்கிறாரு. அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க, அப்படின்னா நார்மலாக பேசும்போதே சொல்ல வேண்டியதானே, நீ வா போ சொல்லாத, நீ ஏன் சண்டையில் வந்து சொல்கிறா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்கும்போது அமித் சொல்கிறாரு, இல்லை நார்மலாக அதிகமாக கானா வினோதா திவ்யா கூட பேச மாட்டாங்க, 2 பேருக்கும் அதிக பேச்சுவார்த்தை கிடையாது, அதனால சண்டை போடும்போது சொன்னாங்கங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்து சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து அப்படிலாம் இல்லை, அவர் எல்லாருக்கூடையும் நல்லா தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கடைசி 2 பேரும் என்னென்னா காஃபி போட்டுட்டு இப்போ கார்டன் ஏரியாவில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ அமித் என்னென்னா நிறைய அவரோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. பட் இருந்தாலும் சாண்ட்ரா கூடயும் பாரு கூடயும் பேசவே பேசாதன்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லிவிட்டுருப்பாங்க. ஆனாலும் அவங்க 2 பேர் கூடயும் அவர் பேசிட்டு தான் இருக்கார். ஸோ இது வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.